வணக்கம். என்னுடைய பெயர் சுப்புலட்சுமி. என்னுடைய பையன் பேர் வந்து மகாசாஸ்தா. நாங்கள் வந்து இங்கே டாக்டர் சிவசங்கரி மேம்கிட்ட வந்து மலர் மருத்துவம் அதுக்காக தான் நான் வந்தேன் ஃபஸ்ட்டு. அவன் வந்து கொஞ்சம் ஸ்லோ லேர்னர், படிக்கிற விஷயத்தில் இருந்தாலும் சரி, யோசிக்கிற விஷயம், அவனுடைய பேசுகிற விஷயம் எல்லாத்துலேயுமே அவன் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தான். அவன் கொஞ்சம் லேட்டாக தான் பேசவும் ஆரம்பித்தான். நாங்களும் ஹாஸ்பிட்டல் நிறையா போய் செக்அப் பண்ணி ஸ்பீச் தெரப்பி, அப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன் இது எல்லாமே நிறைய எடுத்திருக்கோம். இது எடுத்து பார்த்ததுல எங்களுக்கு அவனுடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாக மூளை ரீதியாகவும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஆனாலும் அவன் லேட்டாக தான் பேசினான். படிப்பு விஷயத்துலையுமே ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்தான். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணன்னு தெரியாமல் ஸ்கூலுக்கும் அனுப்பிட்டு தான் இருந்தோம். ஸ்கூலுக்கு போகவுமே அவன் வந்து சும்மா ஒரு 1 2 3 போர்டில் எழுதி பார்க்குறது எல்லாமே பார்த்து அப்படியே காப்பி பண்ணி அப்படியே எழுதிடுவான். ஆனால் அவன் வந்து ஒரு விஷயத்த கேட்டான், அவனுக்கு சொல்ல தெரியாது, அவனுக்கு வந்து படிக்க தெரியாது, அப்படி தான் இருந்தான். அவனும் 5th முடிச்சிட்டான். இப்போ அவனுக்கு வந்து 12 வயசு ஆகுது. 6th ஸ்டாண்டர்ட் சேர்த்துருக்கோம். ஆனாலுமே படிப்பு விஷயத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் நான் வந்து ஒருத்தவங்க சொல்லி கேள்விப்பட்டு யூடியூப் மூலமாக தான் சிவசங்கரி மேமை பார்க்க வந்தேன். என்னைய மாதிரி எத்தனை பையங்க இருக்காங்களோ அந்த பசங்களுக்காகவும் தான் நான் பேசுகிறேன். என்னுடைய பையன் எப்படின்னா நம்ம கேட்குறதுக்கு பதில் சொல்லுவான், மற்றபடி அவனுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் பேசுவான். அந்த மாதிரி தான் இப்போ வரைக்கும் ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி தான் இருந்தான். ஆனால் இப்போ நாமும் என் பையனுக்கு நிறையா கிளாஸஸ் கொடுத்தாங்க. தெரப்பி கிளாஸு, அவனுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறது, அதுக்கப்புறம் அந்த மலர் மருத்துவம் இதையும் சேர்ந்து நான் அவனுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இது ஒரு பக்கம் போக, அது போக அவனுக்கு கிளாஸும் நான் வாரத்தில் 4 நாள் இந்த மாதிரி போய்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க சொல்லிக் கொடுக்குறபடி அந்த மெடிசன் தெரப்பி எல்லாமே மேம் கிட்ட வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு 5-6 மாசத்துல என்னுடைய பையன் வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கான். வந்த பிறகு தெரப்பி கிளாஸு அவங்க சொல்றது எல்லாமே அவங்க நமக்கு சொல்லி தருவாங்க. ஆனால் நம்மளுடைய பேரண்ட் கையில தான் எல்லாமே இருக்கு. அவங்க சொல்லி கொடுக்குறத நம்ம வீட்டில் போய் நம்ம பசங்களுக்கு நம்ம கரெக்டாக செஞ்சு கொடுக்கணும். அதை மாதிரி நம்ம செய்யணும். அவங்க கொடுக்குற அந்த தெரப்பி செக்ஷன், அவங்க கொடுக்குற அந்த ட்ரீட்மெண்ட்டு இதனால நம்மளுடைய பையங்களோட மெச்சூரிட்டி லெவல் வந்து நல்லாவே மாறுது. ஏன்னா நான் அனுபவப்பட்டிருக்கேன், அதனால தான் சொல்றேன். இப்போ இந்த 5-6 மாத காலத்துக்குள்ள என்னுடைய பையனுக்கு நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு. அவனுக்கு 1 2 3 10 வரைக்கும் கூட சொல்ல தெரியாது ஸ்டார்டிங்ல. ஆனா இப்போ அவன் வந்து 1 2 3 100 வரைக்கும் எழுதுறான், 100 வரைக்கும் சொல்றான். இது நீங்க நினைக்கலாம் என்ன ஒரு 1 2 3 வந்து சொல்றது பெரிய விஷயமா அப்படின்னு. ஆனா ஏன் சொல்லி 100 வரைக்கும் சொல்லிக்கிட்டே எழுதுறான். ஏபிசிடி ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர்ஸ்க்கு அவனுக்கு வித்தியாசமே தெரியாது. ஆனா இப்போ அவன் வந்து அதை புரிஞ்சு எழுதுறான். இந்த மாதிரி இக்குல இருந்து இக்கு இங்கு மெய்யெழுத்துக்கள் இது எல்லாமே இப்பதான் அவனுக்கு அது மெய்யெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் அப்படின்ற வித்தியாசம் தெரிஞ்சிருக்கு. இங்க வந்த பிறகு அவன் இக்குல இருந்து அந்த 216 எழுத்துக்களும் இப்பதான் அவனுக்கு பார்க்காம எழுத தெரியுது, பார்த்து வாசிக்கிறான். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் மேமோட சப்போர்ட் பிளஸ் நம்ம வந்து பெற்றோர்கள் வந்து மேம் சொல்றதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணா நம்மளுடைய பசங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு.